இதுதே ஞானம் ஆக்கியானம் குஷ்யாத் குஷ்யதரம் பயம் விமர்சது அசேஷனே யசேச்சசி ததா குரு. எவ்வளோ சொல்லிட்டு வந்தவன் கிருஷ்ண பரமாத்மா தமாஷ் பண்ணுறார். உனக்கு என்ன உண்டோ அத்தனையும் ஞான விஷயமாக எவ்வளோ ரகசியங்கள்லாம் சொல்லணுமோ அவ்வளோ ரகசியமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று சொல்லிவிட்டேன். நீ இத்தனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு மூளை இருக்குது, அந்த மூலமாக யோஜனை பண்ணி எது செஞ்சால் நியாயமோ அது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி முடித்தார். எதேச்சசி ததா குரு. இத்தனையும் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன், நீ உன்னுடைய புத்தியை வச்சுருந்து யோஜனை பண்ணி எது செஞ்சால் நல்லா இருக்குமோ அது மாதிரி இச்சசி ததா குரு. உனக்கு எப்படி தோன்றும் செஞ்சு போ அப்படின்னு அழுத்து போய் சொல்லி முடித்தார் கடைசியாக. சர்வகுக்ஷதமம் பூயா ஸ்ருணுமே பரமம் வச்சா திருஷ்டோசுமே திருடமிதி ததா வக்ஷாமி தேஹிதம். அதனால் நான் உனக்கு ரகசியமான சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் கேளு. நீ திருடமாக இருக்கணும். நீ திருடமாக இருந்தால்தான் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். நீயே கோழையாகி மனசு குழம்பி இப்படிலாம் இருந்தாக்கா ஒன்றும் நடக்காது. திருடமாக இருக்கணும். க்ஷத்ரிய தர்மமே திருடமாக இருக்கிறது தான். அதில் போய் குழம்பி இருந்தாக்கா சரிவிட்டு வராது. அதனால் நல்ல விஷயத்தை தைரியமாக சொல்கிறேன், நீ கேளு, திருடமாக இரு. மன்மனா பவ, என்னிடத்துலையே மனசவை. மத் பக்தோ பவ, எங்கிட்டயே பக்தி செய். மத்யாஜி, எனக்கே பூஜை வகையெல்லாம் பண்ணு. மாம் நமஸ்குரு, என்னையே நமஸ்காரம் பண்ணிட்டு எப்போதும். மாமேவ ஏஷசி சத்தியம் தே, என்னையே நீ அடைவாய். நான் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். கிருஷ்ணன்னா அப்படி இப்படி விளையாடுவார்லாம் நினச்சிக்க வேண்டாம் நீ. நான் உனக்கு சத்தியமாக இப்போ சொல்கிறேன். கிருஷ்ணன் பல விளையாட்டு பண்ணியிருக்கலாம், சத்தியமில்லா விளையாட்டுலாம் பலது பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ உனக்கு பிரதிஜை பண்ணுறேன், சத்தியம்தே, உண்மையாக சொல்கிறேன், சத்தியஸ்வரூபத்தை சொல்கிறேன், ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறேன். நீ கேட்டு ஒழுங்காயிரு. பிரதிஜானே பிரியோஸ்மே, உனக்கு நேரம் பிரதிஜை பண்ணுறேன். பிரியமாக உள்ளவங்கள்ட்ட தப்பு சொல்லக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. வேறு அவங்கள்ட்ட காரியம் ஆகிறதுக்காக தபாச்சிக்கலாம், வேறு காரியங்களை சொல்லி வேறு போய் சொல்லி ஏதோ பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பிரியமாக யார் இருக்கானோ அவங்கள்ட்ட போய் பொய் சொல்கிறது தபாச்சிக்கிறதெல்லாம் கூடவே கூடாது. ஆகினால் நீ ரொம்ப ரொம்ப பிரியமானதுனால, நரநாராயண ஸ்வரூபமாக நம்ம 2 பேரும் வந்து இருக்கிறதுனால, நீ நரன் நான் நாராயணன் 2 பேரும் இருக்கிறதுனால, அவ்வளோ பிரியமாக இருக்கிறதுனால, நீ இல்லால் நான் இல்லைங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே அவ்வளோ ஒத்துமை இருக்கிறதுனால, அவ்வளோ பிரியம் இருக்கிறதுனால உனக்கு சொல்கிறேன். இதை நீ கேட்டு அதுபடி எங்கள்கிட்டயே பக்தி செஞ்சு எங்கள்கிட்டயே மனசை வச்சு என்னையே பூஜை பண்ணி எங்கள்கிட்டயே எல்லாம் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணனே நினச்சிக்கோன்னு அர்த்தம் இல்லை, ஈஸ்வரனே நினச்சிக்கோ, பரமாத்மாவே நினச்சிக்கோன்னு அர்த்தம். சர்வதர்மான் பரித்தியஜ்ய, இதுவே அந்த தர்மம் இந்த தர்மம்லாம் பேசிட்டு இருக்காத. க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், பிராமண தர்மம், அந்த தர்மம் இதெல்லாம் போட்டு குழப்பின்னு இருக்காத. சர்வதர்மான் பரித்தியஜ்ய, தர்மம் அதர்மம் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. மாம் ஏகம் சரணம் பிரச்ச, ஒரே சுரமாவில் ஆத்மஸ்வரமாவில் என்னையே நீ சரணாகதி அட. அகம், நான் என்ன பண்ணேன், துவாம், உன்னை சர்வ பாபேபியா, எல்லாவித புண்ணிய பாபத்திலேருந்து விடுதலையாக்கி உன்னை மோட்சிஷ்யாமி மா சுச்சா, மோட்சத்தை கொடுப்பேன் உனக்கு. துக்கமே படாத, கவலையே படாத, வருத்தமே படாத. மா சுச்சகான்னு இங்கே சொல்கிறார். அங்கேயும் அசோச்சான் அன்வசோச்சா, யாரை பற்றி கவலைப்பட வேண்டாமோ அவளை பற்றி கவலைப்பட்டுருக்கே. அசோச்சியா அன்வசோச்சஸ்துவம். எங்கள் தாத்தா இருக்கா, பாட்டி இருக்கா, அவள்லாம் இருக்கா, குரு இருக்கான்னு சொல்லி வருத்தப்பட்டேன். அங்கே அது தேவையில்லாத விஷயத்தை போய் அங்கே கவலைப்பட்டேன். இப்பவும் நான் உனக்கு சொல்கிறேன், தேவையில்லாத எல்லாரும் அதர்ம பூஷிஷ்டாலாக இருக்கா, அவளெல்லாம் சரி பண்ணால் தான் நம்மளால் போக முடியும். அதனால் அவளெல்லாம் சரி பண்ணுற வேலைக்கு செய்யணும். அதனால் எல்லா தர்மத்தையும் என்கிட்ட ஒப்பிச்சு என்னையே சரணாகதி அடைஞ்சு எல்லாம் பண்ணேன்னா நான் உனக்கு சர்வ எல்லா விதமான புண்ணிய பாபத்திலையும் உன்னை விலக்கி மோட்சிஷ்யாமி மாசுச்சா, உன்னை துக்கத்திலேருந்து விடுதலையாக்கி ஆனந்தப்படுத்தி இனிமேல் பிறவில்லாத பெரும்பேற்றோன்னு கொடுத்துருவேன் அப்படின்னு வரைக்கும் பகவான் கடைசியாக சொன்ன ஒரு உபதேசம். அப்படிப்பட்ட நல்ல ஞானோபதேசத்தை ஈஸ்வரன் அர்ஜுனுக்கு சொல்கிறது மூலமாக நமக்கெல்லாருக்கும் அந்த ஞானோபதேசத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால தான் நம்மெல்லாம் அதை படிக்கிறோம், கேட்குறோம், விஷயங்களை அறிஞ்சுக்கிறோம், அந்தமாரி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால தான் பகவத்கீதையை எல்லோரும் பகவத்கீதா கிஞ்சிதீதான்னு பகவத்பாதா சொன்னார். கொஞ்சமாவது அவர் சொன்னதை கேட்கணும். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்கரணும். ஒரு நமஸ்காரமாக தனம் பண்ணி உன்னை அனுக்கிறதுல எனக்கு நல்ல புத்தி கொடு, உனக்கு நல்ல புத்தி கொடுன்னு கேட்கணும். நமஸ்காரம் பக்தி பண்ணுறதுக்கு முடியுறதோ இல்லையோ, மனசை வைக்க முடியுறதோ இல்லையோ, முடிஞ்சால் உத்தமம், முடியாத பட்சத்தில் கடைசி பட்சம் 2 கையையும் தூக்கி நமஸ்காரம் பண்ணி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பெருமாளே ஈஸ்வரனே காப்பாற்று அப்படின்னு சொல்லி வரட்ட நமஸ்காரம் பண்ணாலே அது ஒவ்வொரு படியாக மேலே கொண்டு விட்டு நமக்கு நல்ல கதியை கொடுக்குறது வாய்ப்பாக அமையும். இதன்தே நான் தபஸ்காய, இதில் இந்த இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் உனக்கு சொல்லிவிட்டேன்.
நீ யாருக்காக போய் சொல்லிட்டு இருக்காத. தபஸ் பண்ணவனுக்கு தான் அதெல்லாம் புரியணுமே, யாருக்கும் புரியாது. நான் அபக்தாய, பக்தி இல்லை அவங்ககிட்ட சொல்லாத. நச்ச அஸ்ருஷவே, யாருக்கு இதில் கேட்கணும்னு ஆசை இல்லையோ அவங்ககிட்ட போய் சொல்லாத. நச்சமாம் யோ அபியசூயத்தி, எங்கிட்ட யார் தான் அசூய அகங்காரத்தோடு தான் இருப்பானோ அவங்கள்ட்டலாம் சொல்லிடாது நீ அப்படின்னு. யார்கிட்ட சொல்லணுங்கிறத காட்டிலும் யார்கிட்ட சொல்ல வேண்டாங்கிறத பிரதானமாக சொல்கிறாரு இதில். எய்மம் பரமம் குஷ்யம், இப்படி ஒரு சாஸ்திரமானது ரொம்ப ரகசியமான விஷயங்களாக உனக்கு நிறையா சொல்லியிருக்கேன். மத்பக்தேஷு அபிதாசதி, நீ எங்கிட்ட பக்தனாக இருக்கிறனால உங்கள்கிட்ட இத்தனை விஷயம் நிறையா சொல்லியிருக்கேன். பக்திம் மெய் வராம் கிருத்வா, அதனால் எப்பொழுதும் எங்கள்கிட்ட பக்தியோடு நீ இருந்துக்கிட்டு மாமே வேஷதி அசம்சேகா, அந்த பக்தியோடு இருந்து ஈஸ்வரன் ஒருத்தந்தான் ஆத்மா ஒருத்தந்தான் அப்படின்னு ஒருத்தன் நினச்சின்னு ஒரே எதிரியாக இருக்கானோ அவனுக்கு மாமே வேஷம். அப்போ என் சொரூபத்தை நீயே அடைஞ்சிருவாய், என்னுடைய நிலையை அடைஞ்சிருவாய், வைகுண்டத்துக்கு வந்துடுவாய், மோட்சத்துக்கு வந்துடுவாய், பிறவில்லாத நிலையை அடைந்துடுவாய். நச்ச தஸ்மான் மனுஷேஷு கஷ்டின்மே பிரியகிருத்தமாக பவிதா நச்சமே தஸ்மாத் அந்நிய பிரியத்தரோ போய், உன்னை காட்டில் எனக்கு இந்த உலகத்தில் யாரும் பிரியம் உள்ளவா யாருமே கிடையாது, நீ தான் ரொம்ப பிரியமாக உள்ளவன். அதனால தான் உனக்கு நான் சாரதியாக உட்கார்ந்துட்டு தன கதையும் உனக்கு சொல்லியிருக்கேன். கஷ்டின்மே பிரியகிருத்தமாக பவிதா நச்சமே தஸ்மாத், இந்தமாரி இன்னொருத்தன் வரப்போகிறோன்னு கிடையாது. அந்நிய பிரியத்தரோ புவி, உன்னை காட்டிலும் பிரியத்தவமாக உள்ளவன் உலகத்தில் யாரும் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை, வரப்போகிறதும் இல்லைன்னு 3 காலத்துக்கும் உத்தரம் கிடையாது உன்னை காட்டிலும் சொல்லி முடிக்கிறேன். அத்தியேமம் தன்யம் தர்மியம் சம்பாதமாவையோ ஞானயஜ்ஞேன தேனாகம் இஷ்டஸ்யாம் இதிமேமதி. அதனால் யார் ஒருத்தம் இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் கீதையெல்லாம் படித்து கிடித்து தெரிஞ்சுக்கின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யார் ஒருத்தன் இருக்கானோ அவனுக்கு ஞான யஜ்யம் மூலமாக அவனுக்கு பக்தியை கொடுத்து நானே அவனுக்கு அனுகிரகம் பண்ணி எல்லாம் பண்ணுவேன். ஸ்ரத்தாவான் அனசூயச்ச ஸ்ருணியாதிபிச்சு யோ நரஹ சோபி முக்த சுபான் லோகான் பிராப்னியாத் புண்ணிய கர்மனாம். யார் ஒருத்தன் ஸ்ரத்தையோடு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறானோ, அசூயை இல்லாமல் யார் ஒருத்தன் இருக்கானோ, யார் ஒருத்தன் ஸ்ரத்தையோடு காது கொடுத்து நல்லா விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறானோ அவனும் நல்ல கதிக்கு போவான், நல்ல லோகத்துக்கு வருவான், நல்ல புண்ணியத்துக்கு வருவான். இப்படிப்பட்ட நல்ல காரியம் செய்கிறதுக்கு ஒரு புத்தி வரத்துக்கே ஈஸ்வரனுக்கு தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்குறதுக்கு நல்ல புத்தி வரணுமேனு ஈஸ்வரன்கிட்ட நம்ம கேட்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறது புத்தி எல்லாம் வரும். கச்சித்து ஏத சுருதம் பார்த்த துவயா ஏகாகிரேண சேதசா கச்சித் அஜ்ஞான சமூகா பரணஸ்தே தனஞ்சய. ஹே தனஞ்சயா, ஏ அர்ஜுனா, கேட்குறேன் நீ சத்தையா எல்லாம் கேட்டையா, கொஞ்சமாவது உனக்கெல்லாம் புரிஞ்சுதா, ஏகாகிர மனசாக இருந்து எல்லாம் கேட்டையா, நீ அஜ்ஞானங்கள்லாம் போச்சா அவனுக்கு, அறியாமையெல்லாம் போச்சா அவனுக்கு. பிரணஸ்தே தனஞ்சய, இதெல்லாம் போகிறதுக்காக தான் உனக்கு தோட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஸ்ரத்தையோடு நீ கேட்டையா, கொஞ்சமாவது கேட்டையா, ஸ்ரத்தையாக கேட்டையா, மனசில் வாங்கிட்டியா, அஜ்ஞானங்கள்லாம் கெடுதெல்லாம் மனசுலேருந்து போயிட்டுதா, யாரெல்லாம் கொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு சொன்னியோ அதெல்லாம் சரியாக போயிட்டுதா உனக்கு சொல்லி கேட்குறாரு. அவன் அர்ஜுனன் சொல்கிறான், நஷ்டோ மோகா, இத்தனை நாள் உங்கள் ஆசீர்வாதத்தை கேட்டு பிரியத்தவமாக உள்ளோம், உன்னை காட்டு வேறு கிடையாது சொன்ன ஒரு பழவழி என் புத்தி வேணும்னா அப்புறம் என்ன பண்ணுறது. அதனால் என்னுடைய மோகங்கள் தான் போச்சு. எந்த மோகத்தினால யுத்தம் பண்ண மாட்டேன் எங்கள் குரு தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு உட்காந்தேனோ அந்த குரு தாத்தா பாட்டி வயசாரம் எல்லோரும் போயாச்சு. எனக்கு அந்த மோகமே போயிடுத்து. ஸ்மிருதிர்லப்தா, எதுக்கு நீங்கள் கூப்பிட்டையோ அந்த யுத்தம் பண்ணணுன்னு கூப்பிட்டியோ அந்த யுத்தம் பண்ணுறங்கிற எண்ணம் எனக்கு வந்தாச்சு. இப்போ தொத்பிரசாதாத்மயாச்சுதா, உன்னுடைய ஆசீர்வாதம்னால நடக்காது. நான் குழம்பிட்டே தான் உட்காந்துருப்பேன், இல்லைன்னா ஓடி போயிருப்பேன் எங்கேயாவது. உன்னுடைய ஆசீர்வாதத்தினால என்னுடைய குழப்பங்கள்லாம் நீங்கி யுத்தம் பண்ணுறதுக்காக வந்தோம், அந்த யுத்தத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானங்கள்லாம் எனக்கு வந்தது. மோகங்கள்லாம் ஓடி போயிடுத்து. ஸ்திதோஸ்மி கத சந்தேகா, இனிமேல் நான் கேட்க மாட்டேன், எனக்கு எல்லா சந்தேகம் நிவர்த்தியாக எடுத்து தயாராக இருக்கேன். கரிஷே வச்சனம் தவ, நீங்கள் சொல்கிறபடி கேட்க தயாராக இருக்கேன். இது வரைக்கும் கேட்குறதுனா காதால் கேட்டுருந்தான், இப்போ நீங்கள் சொல்கிறத செய்ய தயாராக இருக்கேன்னா. இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுருந்தேன், இப்போ சொல்கிறதெல்லாம் கேட்டு முடிஞ்சு போய்ட்டு சந்தேகம்லாம் போய்ட்டு நான் உண்மையாக புதுசாக கேட்க போகிறதில்ல. இனிமேல் நீங்கள் என்ன சொல்லணும் அதுபடி செய்ய தயாராக இருக்கேன். கரிஷே, செய்ய தயாராக இருக்கேன். நீங்கள் என்ன சொல்லுங்கோ அதன்படி செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு யுத்தம் போட தயாராக இருக்கேன்னு அர்த்தம். அவ்வளோ தயாராகிட்டான். இவ்வளோ கதையாகி இத்தியகம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனா சம்பாதிம அஸ்ரூஷம் அத்புதம் ரோமஹர்ஷம். இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே சஞ்சய் சொல்கிறான் திருதராஷ்டிரரை பார்த்து, திருதராஷ்டிரா இவளுடைய சம்பாஷணெல்லாம் நடந்தது பார்த்தா எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ரோமாஞ்சம் வருது. எனக்கு
எப்படி இவாளுடைய சம்பாஷணம் வந்ததுன்னு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி இத்தியகம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனா சம்பாதியும் அஸ்ரூஷம். இதை கேட்டு 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 அற்புதம் ரோமஹர்ஷம், உடம்பெல்லாம் ரோமாஞ்சமாகுது எனக்கு. இவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இவா 2 பேரும் சேர்ந்து அவர் பகவானாக இருந்து அவ்வளோ தன்னுடைய கௌரவத்தை விட்டு சாரதியாக உட்காந்துட்டு அர்ஜுனை மேலே உட்காந்து வச்சு இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார்னா உலகத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காருன்னு தெரியுது இருக்கு. நினைக்க ஆச்சரியமாக இருக்குது. ரோமஹர்ஷம் ஆகுதுன்னு சொல்லி திருதராஷ்டிரன்கிட்ட சஞ்சயன் சொல்கிறான். வியாசப்பிரசாதா ஸ்ருதவான் இமம் குஹ்யதமம் பரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ண சாட்சாத் கதையத்தை ஸ்வயம். அதனால் இந்த வியாசருடைய பிரசாதத்தினால வியாசருக்கு தான் இந்த கதையெல்லாம் மகாபாரதம்லாம் எழுதினதுனால அவருடைய ஆசீர்வாதத்தினால இதெல்லாம் குஹ்யதரமாக உள்ள இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டேன். யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணா, இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லா விஷயங்களையும் கிருஷ்ண பரமாத்மாவில் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜன் சம்ஸ்மிருத்தி அதெல்லாம் பேசுனதெல்லாம் நினச்சா எப்படி இருக்குன்னு சம்பாதமும் அற்புதம் கேசவார்ஜுனியோ புண்ணியம் கிருஷ்யாமிச்ச முகுர்முகம். இந்த அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து கேட்ட ஆச்சரியமாக இருக்குது. ரோமகிருஷ்ணமாக இருக்குது. உடம்புலாம் ரோமாஞ்சமாக இருக்குது. என்ன பண்ணுறது புரியலையே, இவ்வளோ அழகாக பேசியிருக்காளே, நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சேன்னு சந்தோஷமாக இருக்கேன். தச்ச சம்ஸ்மிருத்த ரூபம் அத்தியுதம் வரே விஸ்மயோமே மகாராஜன்னு கிருஷ்யாமிச்ச புனః. இவா பேசினதை நினச்சி மனசு சந்தோஷப்படுறது, ஆனந்தப்படுறது, ஆச்சரியப்படுறது. இப்படிலாம் பேசினாலே இதை நமக்கு பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு திவ்ய சக்ஷுஸை நமக்கும் கொடுத்து பார்க்க வச்சு டைரெக்டாக டெலிகாஸ்ட் சிலதெல்லாம் டிவிலாம் பண்ணுறாங்களோ இல்லையோ, சில நிகழ்ச்சி நடக்கும்போது டைரக்ட் டெலிகாஸ்ட்டுங்கிறான். அதுக்கு அந்த மாதிரி இந்த யுத்தத்தை டைரெக்டாக பார்த்து சொன்னவருக்கு சஞ்சயனுக்கு விசேஷ கண்ணை கொடுத்து அவன் மூலமாக திருதராஷ்டிரன் சொல்ல வச்சு அவனை தைரியப்படுறதுக்காக இவ்வளோ பண்ணினான். இல்லைன்னா டைரக்ட் டெலிகாஸ்ட் வராது மகாபாரதம். திருதராஷ்டிரனுக்கு புத்தி தான் மாறுறதா அதான் செய்கிறதா வரதான்னு பார்க்குறதுக்காகத்தான் இந்த சஞ்சயனுக்கு ஒரு விசேஷ கண்ணை ஒன்று கொடுத்து அந்த கண் மூலமாக அந்த புத்தி மூலமாக எல்லாத்தையும் பார்த்து விஷயத்தை டைரெக்டாக டெலிகாஸ்ட் அவர் பண்ணிகிட்டே இருக்கான் திருதராஷ்டிரன். அவர் ஒன்று பார்க்க அப்படியே ஆச்சரியப்பட்டே இருக்கார். திருதராஷ்டிரம் இப்படி ஆகிடுத்து பயப்பட்டே இருக்கு. இப்படியாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை டைரக்ட் டெலிகாஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி டைரெக்டாக சஞ்சயனுக்கு விசேஷ கண்ணை கொடுத்து அது மூலமாக எல்லாத்தையும் பார்க்க வச்சு எல்லாம் பண்ணார். எத்தனை யோகேஸ்வரா, என்ன சொல்லணும் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சஞ்சயன் சொல்கிறான். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா எத்தனை பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீஹி விஜயோபூதி துருவா நீதி மதிர்மவ. எந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மாவும் எங்கே அர்ஜுனனும் கூட உட்காந்துருப்பாடோ அதை நினைக்க எனக்கு எல்லாத்துலேயும் விஜயம்தான் கிடைக்கும், தோல்வியே கிடைக்காதுன்னு தைரியம் வந்துடுது எனக்கு. துருவா நீதிகி மதிர்மம, நியாயமான நீதிகள் நிச்சயமாக அங்கே கிடைக்கும்னு சொல்லிவிட்டான். இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையெல்லாம் பார்த்து கேட்ட ஒரு பாடு திருதராஷ்டிரன் பயந்து போயிட்டான். இது எல்லாத்தையும் ஏன்னா அவன் ஜெயிப்பான்னு வச்சு பிள்ளைகள் அனுப்பிச்சான். இப்போ அவன் தோல்வி அடைஞ்சிடுவான்னு உடனே தோற்று போடான்னு உடனே நம்மளை என்ன பண்ணுவாலும் பஞ்சபாண்டாலும் பயம் வந்துவிட்டோம். இவரை எவ்வளோ உபதிரப்படுத்தினாலும் பஞ்சபாண்டாடு திருதராஷ்டிரால் துரியோதனால் பண்ணாங்குது அது மறந்து போயிட்டான். இப்போ இவன் தோற்று போயிடுவான் துரியோதனன்னு உடனே இவன் தான் நீதியில் ஜெயிக்க போகிறான், இல்லவா தான் நீச்சி வரப்போகிறான்னு உடனே துருவா நீதிகி மதிர்மம தத்திர ஸ்ரீஹி விஜயோபூதி. இவா 2 பேரும் எங்கே இருக்காளோ அங்கே தான் ஜெயம், அங்கே தான் வெற்றி, அங்கே தான் நீதி எல்லாமே நிற்கும் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ அநீதியை பண்ணினானோ அதெல்லாம் திருதராஷ்டிர சபையில் உட்காந்து வச்சு காந்தாரியை எவ்வளோ அந்த பாஞ்சாலியை எவ்வளோ உபதிரப்படுத்தினானோ அத்தனை பாஞ்சாலியை உபதிரப்படுத்த எல்லாம் ஞாபகம் வந்து அழுது அநீதியாக எவ்வளோ பண்ணினானோ அத்தனையும் ஞாபகம் வந்து அழற அளவுக்கு வந்துட்டான் திருதராஷ்டிரம். இதை கேட்க அவனுக்கு கண்ணீர் விடுறதே தவிர நல்ல இடமே வரல. ஏன்னா அவன் பண்ண அநியாயத்துக்கு பலன் இப்போ தெரியுது. நல்ல நியாயத்தோடு இவன் நடந்ததுக்காக இவனுக்கு பகவானே அனுகிரகம் பண்ணுறார். இவ்வளோ தூரம் கேட்ட உடனே ஆச்சரியப்படுறான். அதனால் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா எத்தனை பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீஹி விஜயோபூதி துருவானே திருமருமம. ஆனால் நம்முடைய மனசுலேயும் எப்போதும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சொன்ன பகவத்கீதை எப்போதும் மனசில் நினச்சிக்கிண்டு அதில் சொல்லப்பட்ட தர்மங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிண்டு அதன்படி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் ஸ்வதர்மத்தை விடாமல் நம்மளுடைய பண்ணிகிட்டே இருந்தோமானால் நமக்கு எல்லாவித நன்மைகளும் சாந்தியும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பகவானை எந்த காரணம் மறக்காமல் நாம் இருக்கணும்னு பகவானே கேட்டுக்கணும். அவரை மறந்துட்டு உட்காந்தா நமக்கு பிரயோஜனப்படாது. அவரை மறக்காமல் இருக்கக்கூடிய நிலையை நமக்கு கொடுக்க முடியாது. அந்த பகவான்கிட்டே கேட்டு மனசுக்கு சாந்தியும் அமைதியும் சந்தோஷத்தோட சொல்லி பகவான் பகவத்கீதையை பூர்த்தி பண்ணுகிறார்.